வணக்கம். விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் அந்த போதைப்பொருள் கலாச்சாரம், இந்த மாதிரி நாம தினமும் சந்திக்கிற பிரச்சனைகளோட உண்மையான மூலக்காரணம் என்னான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு மார்க்சிய லெனினிய பார்வை இது எல்லாத்தையும் எப்படி ஒரே புள்ளியில இணைக்குது, அதுக்கு என்ன மாதிரியான தீர்வை முன்வைக்குதுன்னு ஒரு ஆய்வின் அடிப்படையில நாம பார்க்க போறோம். சரி, இந்த பகுப்பாய்வை நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல் அன்றாட நெருக்கடிகள்னா என்ன, அதுக்கான அந்த ஒற்றை வேர் எது, சுரண்டல்ங்கிறது எப்படி வேலை செய்யுது, ஒரு உண்மையான மாற்றத்துக்கு என்னெல்லாம் தடையா இருக்கு, கடைசியா இதுக்கெல்லாம் என்னதான் பாதைன்னு படிப்படியா அலச போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். அன்றாட நெருக்கடி. நம்மள சுத்து நடக்கிற என்னென்ன பிரச்சனைகளை இந்த ஆய்வு முதல்ல அடையாளம் காட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறதே ஒரு முக்கியமான கேள்வியோட தான். அதாவது, நாம பார்க்குற விலைவாசி உயர்வு, வேலையின்மை, போதைப்பொருள் பழக்கம் மாதிரி பல பிரச்சனைகள் தனித்தனியானதா, இல்ல இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மூல காரணம் இருக்குதா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு பகுப்பாய்வோட அடித்தளமே. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் செய்திகள் இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு தரவு இருக்கு. பாருங்க, போதைப்பொருள் வழக்குகள் 15% அதிகரிச்சிருக்கு, மின் கட்டணம் மறுபடியும் உயரப்போகுது, படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. இந்த ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, இதெல்லாம் தனித்தனி தீவு மாதிரி இல்ல, ஒரு பெரிய பிரச்சனையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது பகுதிக்குள்ள போலாம். ஒற்றை வேர், முதலாளித்துவம். சரி, இந்த எல்லா அறிகுறிகளுக்கும் மூல காரணம் என்னன்னு இந்த ஆய்வு சொல்லுது. வாங்க அதையும் பார்க்கலாம். இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையக் கருத்து. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, போதைப்பொருள், இது எல்லாமே முதலாளித்துவங்கிற ஒரே ஒரு விஷ மரத்திலிருந்து வர நச்சுக்கணிகள் தான் அப்படின்னு இந்த ஆய்வு ஒரு உருவாகத்தை முன்வைக்குது. சொல்லப்போனா, நம்ம சமுதாய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே பொருளாதார அமைப்பு தான் காரணம்னு இது வாதிடுது. இந்த வாதத்தை புரிஞ்சிக்க முதல்ல முதலாளித்துவம்னா என்னன்னு இந்த ஆய்வு எப்படி வரையறுக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, உற்பத்திக்கு தேவையான தொழிற்சாலைகள், நிலம், தொழில்நுட்பம், இது எல்லாமே ஒரு சில தனிநபர்கள் கையில இருந்து அவங்களோட லாபத்துக்காக மட்டுமே இயக்கப்படுற ஒரு அமைப்பு தான் முதலாளித்துவம். இந்த ஆய்வு லெனினோட இந்த புகழ்பெற்ற கூற்றை ரொம்ப முக்கியமா எடுத்துக்குது. ஏன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் எல்லாமே ஏகாதிபத்தியத்தோட நவீன வடிவங்கள் தான். அதாவது முதலாளித்துவத்தோட உச்சக்கட்ட வளர்ச்சி தான் அப்படின்னு இந்த ஆய்வு வாதிடுது. இந்த ஆய்வு குறிப்பிடுற ஒரு முக்கியமான கருத்து தான் இந்த புதிய காலனித்துவம். அதாவது வெளிநாட்டு மூலதனம் நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தை ஆதிக்கம் செஞ்சு இங்க இருக்கிற சிறு தொழில்களை அழிக்குது. இதனால நம்ம நாடு எப்பவுமே வெளிநாட்டு மூலதனத்தை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. இதத்தான் நவீன காலனித்துவம்னு இந்த ஆய்வு சொல்லுது. மூன்றாவது பகுதி சுரண்டல் செயல்படும் விதம். சரி, இந்த அமைப்புல சுரண்டல் நடைமுறையில எப்படி நடக்குதுன்னு இந்த ஆய்வு விளக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைடு மார்க்சிய கோட்பாடு விவரிக்கிற அந்த அடிப்படை முரண்பாட்டை ரொம்ப தெளிவா விளக்குது. பாருங்க, ஒரு பக்கம் உற்பத்தி சாதனங்களை வச்சிருக்கிற முதலாளி வர்க்கம், அவங்களோட ஒரே நோக்கம் லாபம். இன்னொரு பக்கம் உயிர் வாழ்றதுக்காக தங்களோட உழைப்ப விற்க வேண்டிய நிலையில இருக்கிற தொழிலாளி வர்க்கம். இந்த உறவு தான் சுரண்டலோட அடிப்படைன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த பொருளாதார சுரண்டல் பணத்தோட நின்னுறதில்ல, அது ஒருத்தரோட மனசையும் பாதிக்குது. வேலையில்லாத இளைஞர்கள் தங்களை இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டவங்களா, தனியா விடப்பட்டவங்களா உணர்றாங்க. இந்த விரக்தியும் தனிமையும் தான் அவங்கள போதைப்பொருள் மாதிரியான தவறான பாதைகளுக்கு தள்ளுதுன்னு இந்த ஆய்வு ஒரு ஆழமான தொடர்பை விளக்குது. இங்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை இந்த ஆய்வு முன்வைக்குது. மதம் மாதிரியான கருத்தியல்கள் மக்கள் தங்களோட கஷ்டங்களை விதின்னு ஏத்துக்கிறதுக்கு ஒரு கருவியா பயன்படுது. இது சுரண்டலுக்கு எதிரான கோபத்தை மடைமாற்று உதவுதுன்னு சொல்லுது. பகுதி 4, மாற்றத்திற்கான தடைகள். சரி, பிரச்சனைகள் இவ்வளவு தெளிவா இருந்தும் ஏன் ஒரு உண்மையான மாற்றம் நடக்கல? இதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆய்வு பல முக்கியமான காரணங்களை சுட்டிக்காட்டுது. உதாரணத்துக்கு, வெறும் தேர்தல் அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்துறது, அப்புறம் குறைந்தபட்ச தீமைன்னு சொல்லி ஆளும் வர்க்க கட்சிகளோட சமரசம் செஞ்சுக்கிறது, அப்புறம் சாதி மதம் அடிப்படையில மக்கள் பிரிஞ்சு நிக்கிறதுன்னு பல தடைகள் இருக்கு. இது இந்த ஆய்வு பயன்படுத்துற ஒரு முக்கியமான சொல். அதாவது, பல போராட்ட குழுக்கள் ஒரு பெரிய ஆளும் வர்க்க கட்சியோட நிழல்லே இருந்துட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி தங்களோட தனித்தன்மையான புரட்சிகர பாதையை இழந்துடுறாங்க. இததான் வால்பிடுத்தல் அப்படின்னு இந்த ஆய்வு விமர்சிக்குது. கடைசி பகுதி புரட்சிகர பாதை. சரி, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் இந்த ஆய்வு முன்வைக்கும் தீர்வுதான் என்ன? வாங்க அதை பத்தி பார்ப்போம். இந்த ஸ்லைடு இந்த ஆய்வு முன்வைக்கிற உத்திய ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. முதல்ல சாதி மதத்தை கடந்து நாம எல்லாரும் சுரண்டப்படுற உழைக்கும் வர்க்கம்ங்கிற அந்த வர்க்க உணர்வை பெறணும். அடுத்து உற்பத்தி சாதனங்களை பொது உடைமையாக்கணும். கடைசியா இதையெல்லாம் வழிநடத்த ஒரு புரட்சிகர தலைமை தேவை.
இறுதியா இந்த ஆய்வு சொல்ற அடிப்படையான இலக்கு இதுதான். பொருளாதாரத்தோட நோக்கத்தையே முழுசா மாத்தணும். அதாவது ஒரு சிலரோட தனியார் லாபத்துக்காக உற்பத்தி செய்யறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த சமூகத்தோட தேவைக்காக உற்பத்தி செய்யற ஒரு அமைப்பை உருவாக்கணும். இந்த ஆய்வு முன்வைக்கிற இந்த இறுதி சிந்தனையோட நாம நிறைவு செய்வோம். இந்த பாதையெல்லாம் சாத்தியமான நம்ம யோசிக்கலாம். ஆனா இது ஒரு விருப்பம் இல்ல, இது காலத்தின் கட்டாயம்னு இந்த ஆய்வை நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது.